வணக்கம். நான் தான் உங்கள் டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசுகிறேன். இன்றைய ஆன்மீக குறிப்பு என்னவென்றால், தென்னாட்டு சிவனை போற்றி எந்நாட்டுக்கு இறைவா போற்றி. அதாவது சிவஸ்தலங்களே மிக முக்கியமான சிவஸ்தலம் ஒன்று ஏகாம்பரேஸ்வரர் சிவன் கோவில். இந்த சிவன் கோவில் எங்கே இருக்குது என்றால் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது. இந்த சிவன் கோவிலுக்கு திங்கள், வியாழன், சனி, ஞாயிறு இந்த நாட்களில் தொடர்ந்து செல்வது விசேஷம். அல்லது நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிற என்னால் போகணும்னா இது மாதத்துக்கு ஒரு முறை போகணும். மிக மிக அவசியம். பிரதோஷ வழிபாடு, பிரதோஷத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் அந்த சிவன் கோவிலுக்கு செல்வது நல்லது. அப்படி ரொம்ப தொலைவாக இருந்தீங்கன்னா உங்கள் ஊர் சிவாலயத்துக்கு பிரதோஷத்திற்கு சிவனை வழிபடணும். மேலும் திங்கள், வியாழன், சனி, சோமவாரம் இதெல்லாம் நீங்கள் சிவனை வழிபட்டிங்கன்னா மிகப்பெரிய புண்ணியங்க. மேலும் இந்த சிவஸ்தலத்தினுடைய முக்கியமான என்னென்னு கேட்டிங்கன்னா, உள்ளே நுழையும் போது மிகப்பெரிய கம்பீரமான நந்தீஸ்வரர் இருப்பார். அதன் அருகாமையில் குளக்கரை இருக்குது. உள்ளே செல்லும்போது முதல்ல ஆன்மீக புத்தகங்களுடைய புத்தக கடை இருக்குது. அப்புறம் உள்ளே போனீங்கன்னா 108 சிவலிங்கம் இருக்குது. அதுக்கு பிறகு உள்ளே போனீங்கன்னா மிக முக்கியமானது ஒன்று மாமரம். அது ரொம்ப பழைய, மிக சக்தி வாய்ந்த, மிக பழமையான மாமரம். அதை சுற்றி வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். மேலும் உள்ளே பிறகு அவர் சுற்றி வந்தீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு பக்கத்தில் சிவனுடைய வாகனங்கள் நாகத்தில் ஆரம்பித்து அண்ணா வாகனம் வரைக்கும் வரிசையாக இருக்குது. அதையும் வழிபட்டுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா காளி கோவில் இருக்குது. அதுக்கு பிறகு இப்போ அந்த ஏகாம்பரேஸ்வருக்கு கும்பாபிஷேகம் நடைபெறதுனால மூலஸ்தனம்லாம் மூடி வச்சுருக்கிறாங்க. நானே போய் பார்த்துட்டு ரொம்ப மன வேதனைப்பட்டேன். அந்த கும்பாபிஷேகம் நடந்த பிறகு மீண்டும் ஒரு தடவை 8ஆம் தேதி கும்பாபிஷேகம்னு சொல்கிறாங்க. அந்த கும்பாபிஷேகம் நடந்த பிறகு நீங்கள் போய் பாருங்கள். மிக அற்புதமான ஸ்தலங்களில் ஒன்று காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில். தென்னாட்டு சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம்.